அதிகாரம் 13. ஆபிராமின் சரித்திரம் இந்த அதிகாரத்திலும் தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த தேசத்திலே ஆபிராமின் நிலைமையும் அவருடைய சுபாவமும் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிராம் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்திற்கு வருகிறார். ஆபிராமின் ஐஸ்வர்யம், ஆபிராமின் பக்தி, ஆபிராமுக்கும் லோத்திற்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம், அவர்களுடைய ஐஸ்வர்யமே வாக்குவாதத்திற்கு காரணம். ஆபிராம் சாதுரிய யோசனையினாலும் தெளிந்த புத்தியினாலும் வாக்குவாதத்தை தவிர்க்கிறார். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்து சோதோமின் சமவெளிக்கு போகிறார். கர்த்தர் ஆபிராமுக்கு மறுபடியும் தரிசனமாகி கானான் தேசத்தை அவருக்கு வாக்கு பண்ணுகிறார்.